அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வந்துங்க இப்போ வந்து சனி பகவான் வந்துங்க திருப்பி மீண்டும் வந்துங்க வக்ர நிலையிலேருந்து தன் வீட்டுக்கே போகிறாருங்க. இதுங்க சனி பகவான் வந்து வக்ரம்னா பின்னோக்கி செல்லுதலுங்க. வக்ரம்னா பின்னோக்கி செல்கிறது தான் வக்ரம்னு பேருங்க. இப்போ வந்துங்க 6 மாதமாக வக்ர நிலையில் இருந்தாருங்க சனி பகவான். இப்போ வந்துங்க திருப்பி மீண்டும் வந்துங்க அவர் சொந்த வீட்டுக்கே போகிறாருங்க. அது என்னைக்கு? இப்போ நவம்பர் 15ஆம் தேதிங்க. நாளைக்கு நவம்பர் மாதம் 15ங்க வக்ர நிலை இதுக்கு போகிறார். திருப்பி தன் வீட்டுக்கே போகிறாருங்க. இப்போ இதனால் வந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள்னு நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்க்கலாம் விவரமாக. இப்போ நவம்பர் மாதம் 15, இப்போ இன்றைக்கி தேதி 14ங்க, நாளைக்கு 15. இப்போ அது சனி வந்துங்க, சனி 2 வீடுங்க. தன் வக்ர நிலையில் இருந்துங்க மூலத்திரியோண வீட்டுக்கு. இப்போ சனி பகவான் வந்துங்க மகர வீட்டில் வந்து ரொம்ப பலம் அதிகமாக, கும்ப வீட்டில் பலம் அதிகம். கும்ப வீட்டில் தான் பலம் அதிகங்க. ஏன்னா அது மூலத்திரியோண வீடுங்க. அது வந்து அதிகமான நன்மைகள் தரும் தன் வீட்டிற்கு. அது எந்த கிரகமாகட்டும் இருக்கட்டுங்க, அந்தந்த வீடு அந்தந்த கிரகங்கள் சுபபலனைத்தான் தருவாங்க. இப்போ நம்ம சொந்த வீட்டில் யாராவது கெடுதல் நினைப்பாங்களா? அந்த மாதிரிங்க சனி வீடு மூலத்திரியோண வீட்டில் தான் இருக்கார். இப்போ வர்றாரு. இப்போ அங்கே வந்து நிலை பெயர போகிறாருங்க. அது வந்து இங்கே எத்தனை நாளைக்கு வராருங்க. நாளைக்கு டைம் பார்த்திங்கன்னா இரவு 7:51 ஒரு டிகிரி வயசில் 7:52 அங்கே வந்துடுவார். கன்ஃபார்மாக 7:51 சொல்ல முடியாதுங்க. 51 அப்படியே கொஞ்சம் வினாடி விகிதத்தில் வந்துடுவாருங்க. 7:51 7:52 இங்கே வந்து உட்காந்துக்குவாருங்க. தேர் வந்து ஒரு இடத்துல நிலையை நிற்குதில்லைங்க, நிற்கும். அது ஸ்டாண்டர்டாக உட்காரணும் இல்லைங்க. நின்று உட்கார்றதுக்கு 7:51 52 வரைக்கும் எடுத்துக்குவாருங்க. அப்போ வந்துங்க நாளைக்கு வந்து இவங்க உட்கார்றாருங்க. யார்? கும்பராசியில் தன் வீட்லேயே வந்து உட்கார்றாருங்க. அப்போ வந்துங்க ஒவ்வொரு வீடுகளுக்கு என்ன பலன் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சனியின் பார்வை வந்துங்க 3, 7, 10ங்க. முன்பின் பார்வையும் இருக்கும். முன்பின் பார்வையும் இருக்குங்க. ஏன்னா சனிக்கு வந்து முன்பின் பார்வை இல்லாமல் இருக்காதுங்க. அது கண்டிப்பாக முன்பின் பார்வை, முன்பின் பார்வை உண்டுங்க அதுக்கு. சரி, இப்போ நம்ம கருத்து கணிப்பு பார்க்கலாம். எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் தருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துங்க நான் முதல்லையே இது தசா புத்திகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுபடி தான் இருக்குங்க. இப்போ வந்து நம்மளே வந்துங்க ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா, நம்ம திக் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா எப்படி இருப்போம், போனால் போதும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி தாங்க இந்த கிரகங்களுமே. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதல் குழுவில் குரு, சந்திரன், சூரியன், செவ்வாய் 4 திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. இது 3 நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்போ சுக்கிரன், புதன், சனி 3மே ரொம்ப ஃப்ரெண்டுங்க. இதுக்கு வந்து நட்பாக இருப்போம். இதுக்கு இது எதிரிங்க. புரியுதுங்களா? இதுக்கு இது எதிரி. ஆனால் இது பவர்ஃபுல்லாக எது இருக்குதோ அது கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். புரியுதுங்களா? இதுலேயுமே நாம் எப்படி இருப்போம்? நல்லா ரிச்சாக இருப்பாங்க. அவங்க சண்டையாக இருப்பாங்க. நல்லா ரிச்சாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்மளால் மோத முடியாதுன்னா விலகி போயிடுவோம். அப்படியே இருக்கும். இப்போ அந்த மாதிரிங்க இது 4மே ஒன்றுங்க. நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்களுக்கு இவங்க பகை, இவங்களுக்கு இவங்க பகை. ராகு கேது வந்து தான் அமர்ந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறிடுவாங்க. புதனை அப்படி தாங்க மாறுவார். புதன் இதெல்லாம் ஃப்ரெண்டு தான். ஆனால் இங்கே போய் ஒட்டினா இங்கே புத்தி வந்துடும், இங்கே வந்து உட்காந்து இவங்க புத்தி வந்துடும். இந்த புதனுக்கு வந்து இது ஒரு புத்தி இருக்குது. எப்படின்னா புரிஞ்சுக்குங்க, புதன் போய் குருவோட சேர்ந்தால் குரு நல்லவர், நல்ல புத்தி வந்துடும். புரியுதுங்களா? சனியோட செஞ்சால் கெட்ட புத்தி வந்துடும். சனி நேர்மையானவர் தான், அவர் என்ன குணமோ அப்படியே வந்துடும். புதன் வந்துங்க நிலை தடுமாறி, அப்படின்னா தனக்குன்னு ஒரு சொந்த சுய புத்தியே இருக்காது. இப்போ நல்லா படித்தா அதிகமாக இருக்குது, அதனால தான் புதனை போட்டிருக்காங்க கல்வியில். நல்லா படித்தா அதிகமாக இருக்குது, படிக்கலைன்னா மார்க் இல்லை. புதன் தானே அப்படின்னா அதிக பாஸ் பண்ணி விட்டு போகலாம்ல. அப்போ என்ன, படித்தா பாஸு, படிக்கலைன்னா ஃபெயிலு. அந்த மாதிரி இது எது கூட செய்கிறதோ அந்த புத்தி காட்டுங்க இந்த புதன் மட்டும். சரி, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, இது ஒரு ஃப்ரெண்டு. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம பலன் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம்.
ராகு கேது தான் அமர்ந்த பலன்களை பெறுவார். இப்போ குரு வீட்டில் இருந்தால் குருவோட புத்தி வரும், சனியோட தான் அது என்னென்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி குருவுமே ராகு கேதுவும் தன்னுடைய செயல்பாட்டுகளை அதை பார்வை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மகர வீடுங்க, மகர வீடு சொந்த வீடுங்க, சனி வீடு ஆட்சி வீடு, 2 வீடுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு 2 வீடு சொல்லியிருக்கேன். மகரமும் கும்பமும் சனியோட வீடு. சொந்த வீட்டுக்கு யாராவது கெடுதல் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்படி யோசிக்கணும் நம்ம. சனி பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு கெடுதல்கள் செய்ய மாட்டார். தப்பு பண்ணினா தலையில் கொட்டி வைப்பார். நீ தப்பு பண்ணுற, நான் நேர்மையானவன் அப்படின்னு கொஞ்சம் சில்மசத்தை உண்டு பண்ணுவார். எப்படின்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணால் ஒரு அடி போட்டு உட்கார பாப்பா, கொடுமைன்னு சொல்லக்கூடாது, நல்லதை செய்ய அப்படின்னு ஒரு கொட்டு போடுவார். அப்போ தப்பான வழியில் போகாத இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஒரு தலையில் ஒரு கொட்டு போடுறாரு, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அதை வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும். சரி, தன் வீட்டில் வந்து அதிக பலன்கள் தருவார். யார்? மகர வீட்டுக்கு பார்வை. தான் அமர்ந்த வீட்டிற்கு 12ஆம் வீடாக வந்து மகர வீடு ஆட்சி வீடாக வருதுங்க. நன்மைகள் தான் தருவார் ஓரளவுக்கு. பணிகள், புதிய முதலீடெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல செயல்கள்லாம் செஞ்சால் வெற்றி. யாருமேங்க நல்ல செயல்கள் செஞ்சால் வெற்றி உறுதி. அவன் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், எந்த வீடாக இருக்கட்டும், நல்லதை செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. சனி பகவானுக்கு தான், சூரிய பகவானுக்கு அவ்வளோதான். கெட்டவங்கிட்ட போய் நல்லது செஞ்சால் கூட இவன் நல்லவனாக இருக்கிறான், நல்லதை கொடு, நல்லது செஞ்சுட்டு போனதான் செய்வான். அப்போ தன் வீட்டில் அவன் நல்லது செஞ்சால், நல்ல செயல்கள் செஞ்சால் வெற்றி உண்டுங்க. தீய செயல் செஞ்சால் சனி பகவான் அவரை கண்டிப்பார். இதுதான் உண்மை. அடுத்தது சுக்கிரன் வீட்டுக்கு வரலாம். சுக்கிரன் வீடு இது. சுக்கிரன் என்னவா இருக்கிறாரு? சனிக்கு ஃப்ரெண்டு. சுக்கிரன் வீட்டை பார்க்கலாம். சுக்கிரன் வீடு எதாவது வருது? ரிஷப வீடும் 9ஆம் வீடு துலாம் வீடும் பாருங்கள். சுக்கிரன் வீடு எது? இது சுக்கிரன் வீடுங்க. இது சுக்கிரன் வீடு, துலாமும் சுக்கிரன் வீடு. இது 2 ஃப்ரெண்டுக்கு சனிக்கு. சரி, இப்போ இது தான் அமர்ந்த வீட்டுக்கு ரிஷப வீடு 4ஆவது வீடாக வருது, 9ஆவது வீடாக துலாம் வீடு வருதுங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். என்ன பலன்கள் கிடைக்குது? ரிஷபத்துக்கு வந்துங்க சுக்கிரன் வீடு நட்பு வீடுங்க. இதனால் மனைவி, தாய், உடல் நலம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவங்கெல்லாம் வெற்றி அடைவாங்க. பணவரவு ஓடங்க, பணப்படன்னு திடீர் ஆதாயமெல்லாம் உண்டுங்க. அது திடீர் ஆயம் என்ன வேணாலும் இருக்கலாம். உறவினர்கள் வரலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பணப்பலன்றதுக்கா எல்லா ஆதாயம் வந்துருங்க. ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்க. துலாம் இதுவும் வந்துங்க சுக்கிரன் வீடு, சனிக்கு வந்து ஃப்ரெண்டு வீடு தான் சுக்கிரன் வீடு. அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். தந்தையின் உடல் நலம் நல்லா இருக்குங்க. பணவரவு, சமூக உறவு கூட நல்லா இருக்குங்க. நினைத்த காரியங்கள் வெற்றியாக இருக்கும். மனைவியின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குங்க. மனைவியின் ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும் தான். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தாங்க. போய் மனைவி வந்து ஒத்துழைப்பு இருக்குன்னு துலாவத்தில் இருக்குது, என் மனைவி ஒத்துழைப்பான்னு போய் பிடிச்சிட்டு போய் உதச்சா திருப்பி உதச்சி விடுவாங்க. புரியுதுங்களா? ஜோசிகாரம்மா சொல்லிச்சு, துலா வீட்டில் ஒரு ஜாதகர் போய் மனைவி எத்தனை வேலை செஞ்சாலும் நீ என்ன வேலை செஞ்சுன்னு கேட்டு பாருங்க, அவன் திருப்பி பிடிச்சி விட்ருவாங்க. புரியுதுங்களா? அது இதெல்லாம் வந்து வாசகம் வந்து இருக்குதுன்னு என்ன வேணாலும் நடக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு குடியாரம் ஊரவெல்லாம் சுற்றி விட்டு போய் நீ என்ன வேலை செஞ்சீங்கன்னா ஒத்துழைப்பு இருக்குங்களா? இந்த வாசகத்தை வச்சுட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. நாம் நடந்துக்கிற முறையிலே இருக்குது. இஷ்ட தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்குங்க. இஷ்ட தெய்வம்னா அவங்கவுங்க வழிபடுறதுங்க. இஷ்ட தெய்வங்கிறது குலதெய்வம் வேறங்க, யோக கடவுள் வேறு, கருணக்கடவுள் வேறு, கரணத்துக்கு உண்டான கடவுள் வேறங்க, திதிக்கு உண்டான கடவுள் வேறு. ஆனால் அவங்கவுங்கன்னு பெருமாளே அப்படிம்பாங்க, ஒருத்தர் முருகரே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இஷ்ட தெய்வங்கள் அனுகூலம் கிடைக்குங்க. நல்ல நிலையில் இருக்குங்க. நண்பர்கள், ஆன்மீகம் இருக்கும், தர்மம், யோகம் இதெல்லாம் வந்துங்க நிலைப்படுங்க, ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம நடந்துக்கிற விதம் தான் முழுவதுமே நல்ல இது தாங்க. விளையாத நிலத்தில் விதை போட்டால் கூடங்க மம்முட்டியும் கொத்துமாக இருந்ததுன்னா அது விளைச்சல் அதிகமாக இருக்குங்க. அந்த மண்ணை லூஸ் படுத்தி விட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? கவனம் இருக்க அது என்ன விதை முதல் கூட நல்லபடியாக விளையும். ஜாதகம் எல்லாங்க சும்மா சப்போர்ட்டிவ் தான். நம்ம நடத்தைகள் தான் இருக்குது அதிகமாக. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதை. ஐயோ எனக்கு நேரம் சரியில்லை, தொழில் சரியில்லைன்னு வீட்லேயே படுத்திருந்தா தலைவாணி வச்சு தூக்கம்தான் வரும். தொழில் எங்கே விருத்தி வரும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா?
எனக்கு தொழில் அமையல நம்ம நம்மனால உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி வேலையை எடுத்துக்கணும். என்ன வேலை செஞ்சால் உங்களால் முடியும் அந்த இதில் நீங்கள் பயணம் செய்யணும். மிதுனம் புதன் வீடு ஃப்ரெண்டுங்க, சனிக்கு ஃப்ரெண்டு 2ஆம் குழுவில் இருக்குது. பூர்வ புண்ணியம், வருமானம் அதிகப்படுங்க. அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணுங்க. புத்திரஸ்தானங்கள் கூட பலப்படுங்க. புத்திரஸ்தானம் பலப்படுன்னா என்னங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கிற பாக்கியம் உண்டுங்க. எந்த தெய்வத்தை வழங்கினாலும் குழந்தை உண்டுங்க. நீங்கள் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்னலாம் இல்லைங்க. மனதால் சந்தோஷமாக நீங்கள் எந்த கடவுளை வேணுனாலும் அந்த அந்த உங்களுக்கு நீங்கள் எந்த கிரகத்தில் உட்காந்துருக்கீங்க, எந்த வீட்டில் உட்காந்துங்க, அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஜாதக நுணுக்கங்க இது. ஒருத்தர் சுக்கிரன் வந்து அதிபதியாக உங்களுக்கு இருந்தால் சுக்கிர பகவானை வேண்டுங்க. ஒருத்தர் சிம்மம்னா சூரிய பகவானை அதிகாலை சூரியனை வணங்குங்க. கடகராசி உங்களுக்கு அதிபதியை வந்து கடகராசி சந்திரனை வணங்குங்க. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வணங்காமல் இந்த வீட்டில் உட்காந்துட்டு அடுத்த வீட்டில் போய் வணங்கினா நம்ம வீட்டு கடவுளுக்கு கோவம் வருமா வராதா? இதெல்லாம் சோதிட நுணுக்கம் சூச்சமங்க. நம்ம வீட்டில் சோத்தாக்கி வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு சோறு போட்டால் வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படித்தான் நம்ம பண்ணுறது. இந்த தெய்வத்தை விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்துங்க நம்ம அதிபதி இப்போ வந்து தனுசு ராசிக்கு யாருங்க? குரு பகவான். நான் குரு பகவானை வேண்டாமல் நீ ஃபஸ்ட்டு குரு பகவானை வேண்டு, அப்புறம் நீ எந்த கடவுளை வேணாலும் வேண்டு. அதுதான் முக்கியங்க. இங்கே நீங்கள் எந்தெந்த கிரகத்தில் இருக்கீங்களோ அந்தந்த அதிபதி கடவுளை ஃபஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறமேல் மற்றதை கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஆக்கி வச்சுட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்க சோறு போட்டால் நம்ம வீட்டு குழந்தை பசியோடு இருந்தோன்னா நம்ம குழந்தை நல்லா இருக்குமா? அதான் எதுவுமே தனக்கு அப்புறம் தான் பிறருக்கு. புரியுதுங்களா? ஜாதகத்துக்கு முதல் குழந்தை சுகமாக இருக்குங்க. இப்போ 2வது குழந்தை சுகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிக சுகத்தை பெறுவாங்க, வெற்றி கிடைக்குங்க. அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுங்கள். எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான், ஆனால் அது வெற்றி அதிகமாக வாங்குவான், கிடைக்கும். கல்வியில் சிறப்பாக இருக்கும். கன்னி புதன் வீடுன்னு கல்வி வந்துருமா? படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். ஆயுள் சிறப்பு. மாமியார் மாமனாரெல்லாம் சுகமாக இருப்பாங்க. நாமளும் பார்த்துக்கணும். அவங்க சுகமாக இருக்கிறோன்னு விட்டுறாதீங்க. அம்மா சொல்லிச்சு நந்தியாஸ் அஸ்ட்ராலஜியில் மாமியார் மாமனார் சுகங்க அப்படின்னு சோறு போடாது விட்டுறாதீங்க. வயசான கட்டில் கடுக்கே படுத்துருந்தவங்களுக்கு சோறு போடாது இருந்தால் அவங்க போயிடுவாங்க, சொர்க்க பதவி அடைஞ்சிருவாங்க. சுகமாக இருப்பாங்க, நன்மையாக இருப்பாங்க, உடல் நலக்கம் நல்லாயிருக்கும், எல்லாமே அதெல்லாம் நல்லாயிருக்கும். மாமியார் மாமனாரை கவனிங்க, யாராக இருந்தாலும் சரிங்க. தன் தாயும் கவனிங்க. தந்தை புருஷன் வீட்டுக்கு போனால் நம்ம தாய் தந்தை வந்து இல்லாத போயிட மாட்டாங்க. எல்லாருமே தாய் தந்தையை பாருங்கள், மாமனார் மாமியாக பாருங்கள், உங்களுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு மாமியார் மாமனாராக ஆவீங்க, தாய்க்கு தந்தையாக ஆவீங்க, அப்போ அவங்க பார்ப்பாங்க. நீங்கள்லாம் இப்போ வந்து குருத்து மட்டைங்க, பழுத்த மட்டையாகனா இந்த சூட்சம விதிகள் புரியும். மாமியார் மாமனாருக்கு சோறு போடுங்க, உங்கள் மருமக வந்து பார்ப்பாங்க. அந்த புண்ணியம் தானாக வருங்க. இதெல்லாம் புண்ணியங்கள். தாய் தந்தையரை பாருங்கள். பெண் பிள்ளை தான் அப்படின்ட்டு வந்துடாதீங்க. பசங்க தான் பார்க்கணுன்னு இல்லை. பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பசங்களை வந்துங்க பெண் பிள்ளைங்க அப்படி இல்லைங்க, திருட்டுத்தனமாக போய் கூட அம்மாவுக்கு அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனால் இந்த மனைவிமார்களை விட்டுட்டு பசங்க போய் செய்கிறது லட்சத்தில் வந்துங்க ஒரு 10% தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் மனைவிமார்களை ஈடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பெண் பிள்ளைகள் போய் அம்மா அப்பா பார்த்துக்கணும். மருமக பார்க்குறாங்களா, ஓகே, நல்ல குடும்பம். பார்க்கலையா, நாம் போய் பார்த்துட்டு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பார்க்கலைன்னா கோவம் வருதில்ல, அதே மாதிரி நீங்கள் கணவருடைய அம்மா அப்பா பார்க்கணுங்க. என்னங்க ஆயிரு, நம்ம தாயும் தந்தை போல தான் அவங்கள பாருங்கள், நல்லதாக பண்ணுங்க. உங்களுக்கு நாம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் நம்மளுக்கு விளைச்சல். எப்படி தண்ணி விடுறீங்க, எப்படி உரம் போடுறீங்க, எப்படி பாதுகாத்துக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளைச்சல் இருக்குங்க. உங்களை பார்த்து குழந்தைகள் கற்றுக்கணுங்க. உங்களை பார்த்து நல்ல வழிகளை ஒருவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பில் இருக்குது. மனைவி வந்துங்க கணவனுக்கும் தாய் தான். மனைவி என்பவள் கணவனுக்கும் தாய் தான், குழந்தைகளுக்கும் தாய் தான். எப்பேற்பட்ட கணவன் கொடுமைக்காரனாக இருந்தால் கூட திருத்திடலாங்க ஒரு தாயாக இருந்து. இது மனித இருக்கிற சக்தியாங்க, பெண்களுக்கு அதிக சக்திங்க, ஆண்களுக்கு கிடையாதுங்க. நான் ஒரு ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா ஆண்கள் வந்துங்க சாப்பிட்றாங்களா, வயிறு நம்ப தான் சம்பாரித்து கொடுக்குறாங்களா, அதோடு போயிடுவாங்க. அங்கே வந்துங்க மனைவி ஒருத்தி மட்டும் சிறந்த மனைவியாக வந்து விட்டால் அந்த குடும்பம் 100 தெய்வலோகத்துக்கு சமங்க.
மனைவி கையில் தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு உறவுகள் தான். எப்படி நம்ம ஈன்ற தாய் தந்தையும் பாருங்கள், மாமனார் மாமியாக பாருங்கள், எல்லாத்தையும் கவனிங்க. நம்மளையும் அந்த குடும்பம் போற்றும் சிறப்பாக நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வந்துடுவாங்க. நம்ம பார்த்து நம்ம மருமக பிள்ளை பழகிக்குங்க. ஒரு தடவை திட்டுறாங்களா விட்டுருங்க, அடுத்த தடவை திட்ட மாட்டாங்க. பேசாதீங்க, வளம் பெறுங்க. அந்நியோகம் ஒற்றுமையெல்லாம் வளம் பெறுங்க. மாணவர்கள் வெற்றி பெறுவாருங்க. மாணவர் வெற்றி பெறுவான்னு சொல்லிவிட்டு படிக்காத புக்கை முடித்தா இந்த பாயிண்ட்டு தப்பாயிருங்க. நான் ஓப்பனில் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கன்னி வீடுங்க, எனக்கு அதிபதி புதனுங்க, நான் படிக்க மாட்டேங்க, மாணவர்கள் வெற்றி பெற்றுவான்னு சொல்லிட்டாங்க நந்திகேஸ்வராவில், நான் படிக்காத, நான் கிரிக்கெட்டு தான் விளையாடுவேன், செல்லு தான் பார்ப்பேன்னா இந்த வார்த்தை பொய்யாக மாறிவிடும். படித்தவர்களுக்கு அதிக பலன் கிடைக்கும், படிக்காதவனு அப்புறம் அதுக்குண்டானதான் கிடைக்குங்க. இதெல்லாங்க உண்மையிலேங்க ஒன்று ஜோதிட ரகசியத்தில் சொல்கிறேன். முயற்சி வேணுங்க, உழைப்பு வேணுங்க, நல்ல எண்ணங்கள் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரதிபலிக்குங்க. இதுதான் உண்மைங்க. மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா சரி. சிம்ம வீட்டில் வந்துங்க 10ஆம் வீடாக வருது சிம்ம வீடு. ஒரு ஜாதகருக்கு லக்கணத்திலிருந்த சிம்ம வீடு 10ஆம் வீடாக வருது. அந்த அதிபதி அங்கேயே உட்காந்துருக்கிறார். சிம்ம வீட்லேயே சூரிய பகவான் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருந்து என்னாகும், அந்த ஜாதகருக்கு செவ்வாயும் போய் அங்கேயே உட்காந்து, சூரியனும் செவ்வாயும் ஒன்றா சேரலாமா? சேரக்கூடாது. ஆனால் சூரியனும் செவ்வாயும் என்னாகும், ஒரு ஜாதகனுக்கு ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்துருந்தா என்னாகும், ஆண் விதவாவாக போயிடுவான். சூரியனும் செவ்வாயும் எவ்விடத்தில் இருந்தாலும் ஆணுக்கு இருந்தால் ஆண் விதவா, பெண்ணுக்கு இருந்தால் பெண் விதவா. இப்படி இருக்கிறப்ப அங்கே போய் ஒன்றா உட்காந்தா திக்பலம். 10வது வீட்டில் திக்பலம். தொழில் அமோகமாக இருப்பேன். பணம் இருந்தால் போதுமா மனைவி இல்லாமல்? அதனால தாங்க கடவுள் எல்லாத்தையுமே யோசித்து கொடுத்துருக்குறாரு. என்னன்னா ஒரு நல்லதுனால மூழ்கி போயிடக்கூடாதுன்னு கெட்டது. அது லட்சத்தில் ஒருத்தருக்கு தாங்க மகாலட்சுமி ஸ்தானம் 1-5 சிறப்பாக இருக்கும், 1-4-7-10 சிறப்பாக இருக்கும், லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கும், அயனசயன தூக்கம் நல்லாயிருக்கும். இது லட்சத்தில். அதெல்லாம் அவங்கவுங்க பூர்வ புண்ணியம். இப்போ 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானம் சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தில் இருந்தால் அவன் ஓகோன்னு இருப்பான். திரும்புகிற இடமெல்லாம் செல்வம் வரும். ஆனால் மனைவி வைப்பால் வாய்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிங்க எதுவுமேங்க ஒரு குக்கர், இதெல்லாம் விதிங்க. குக்கர் நல்லா கண்டுபிடிச்சாங்க, ஓட்டை போடாத விட்டுட்டாங்க, வெடிச்சு போச்சான். அது ஒரு டைலர் பார்ப்பாங்க, அப்போ வெடிச்சு போகுது. அப்போ என்ன பண்ணார், ஒரு அறிவாளி ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வச்சார். அப்போ ரொம்பவும் மீறுறப்போ அது ஆவியாக வெளியில் வருது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தாங்க எதுக்கும் ஒரு வழி உண்டு, ஒரு ஹோல்ஸ் உண்டு. அந்த வழியாக நம்ம பயணம் செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எல்லாமே நல்லதாக யாருக்கும் அமையாதுங்க. நாம்பளாக ஏற்படுத்திக்கணும். புரியுதுங்களா? தொழில மேலே எனக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இல்லை, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அவன் அதிபதியாக அங்கே உட்காந்துருந்தா என்ன ஆகும், அந்த ஜாதகருக்கு வலது கண் பாதிப்பு இருக்கும். ஒரு கண்ணாடி போடணும். நல்ல கண்ணாக தான் இருக்கும். நல்ல கண்ணாக இருந்தாலும் என்னாகும், ஏதாவது ஒரு குச்சி இடிச்சிரும். புரியுதுங்களா? அந்த மாதிரிங்க வலது கண் பாதிக்கும். அந்த மாதிரிங்க எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும், 4 நல்லது இருக்கும், 2 கெட்டது இருக்கும். அது எல்லா வீட்டுகளுக்கும் அதே கிரக பலன் தாங்க, ஒருத்தருக்குன்னு இல்லை. அதில் அவங்கவுங்க செய்கிற இது தாங்க. கும்பம் தன் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து நட்பெயரை தருவாங்க. கூட்டு தொழில், திதி சூனியம், நண்பர்கள் இல்லாமல் இருப்பது நன்றுங்க. நட்பெயர் உண்டுங்க. தன் வீட்டில் அதிக நண்பர்களை மட்டுமே தருவாருங்க. வண்டி வாகனம் வாங்கவா யோகம் தருங்க. வண்டி வாகன யோகமெல்லாம் வாங்கிறதுக்கு யோகம் தருங்க. அடுத்ததுங்க தனுசு. பணவரவு அதிகரிக்குங்க, நிம்மதி சுகம் கிடைக்கும், வேலை பளு கூடுங்க, மரியாதை உறவு கூடுங்க, புகழ் உண்டு, புதிய ஆற்றல் பெருகும், பயணங்கள் நன்மையில் முடியுங்க, எந்த இதுவும் வெற்றிகள் உண்டுங்க. மீனம். குடும்பம் தனம் வாக்கு நன்றாக வெற்றி இருக்குங்க, பணி சுமை கூடுங்க, மூத்த தாய் மாமன் சிறப்பு உண்டுங்க, தீராத நோய்கள் தீருங்க, வரவு செலவு சமமாக இருக்குங்க, உடல் நலம் சீர்படுங்க. மேசம் செவ்வாய் வீடுங்க. தைரியம் வீரியம் குறையும், பிரயாணம் அலைச்சல் இருக்குங்க, சாதகம் பாதகம் 50-50%ங்க,
உடல் நலனில் சிந்தித்து சிறிது கவனம் வேணுங்க. வண்டி வாகனத்தில் பயணம் கவனம் பழுதெல்லாம் ஏற்படுங்க, பார்த்துக்குங்க. விருச்சகம் வந்துங்க செலவு அதிகரிக்குங்க, அலைச்சல் கூடும், உடல் நல்ல கவனம் தேவைங்க. வண்டி வாகனம் பயணம் தேவைங்க, கவனம் பயணத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா விருச்சக வீட்டில் வந்துங்க செவ்வாய் சனி இருந்தால் என்ன ஆகும், பழுதுதான் ஆகும். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போகணும், ஹரிவோம் சொல்லிட்டு போகணும். பாதகம் 50%, சாதகம் 50% தான் இருக்குங்க. அப்போ இனிப்பு கசப்பு சரி பங்காக இருக்குங்க. தொழிலில் கவனம் வேணுங்க, பணி சுமைகள் கூடுங்க. கடகம் சந்திரன் வீடு, உடல் நலத்தில் அதிக கவனம் வேணுங்க. மன நிம்மதி குறைங்க, பணவரவு நிம்மதி தருங்க. பணவரவு இருந்துட்டாவேங்க ஆற்றல் அதிகம் வந்துடும், நல்லா செஞ்சுக்கலாம். புதிய முயற்சி வேணுங்க, அது நன்மையில் முடியுங்க. பயணங்கள் கூடங்க வெற்றி தரும். தாயின் அன்பு முழுதாக கிடைக்குங்க, காரிய சித்தி நடக்கும், வெற்றி உண்டுங்க. கொஞ்சம் வந்துங்க நன்மைகள் அதிகம் கூட்டியிருக்கேன், தீமைகளை சொல்ல வரலைங்க, புரியுதுங்களா? அடுத்ததுங்க சிம்ம வீடுங்க. சிம்ம வீடுங்க சூரியன் அலைச்சல் சேர்ந்த பயணம் இருக்குங்க. தொழில் கூட்டாளி விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் பலமாக இருக்குங்க. காரியங்கள்லாம் சித்திப்படும், கைகூடுங்க. நிதானமாக இருந்துக்கணுங்க. மதிப்பு மரியாதை எப்பயுமே உண்டுங்க. உடல் நல சிறிது பாதிப்பு தருங்க, புகழ் உண்டுங்க. இந்த மாதிரி பலன்கள் கொடுத்துருக்குறேங்க. ஏன்னா இப்போ வந்து கும்ப வீட்டில் சஞ்சாரம் வந்து உட்கார போகிறார் நாளைக்கு. அது வரைக்கும்ங்க வக்கரத்தில் இருந்தார், பின்னோக்கி போயிருந்தார். இப்போ அவங்க வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்கார போகிறாரு. இந்த பலன்கள் கிடைக்குங்க. இதை வச்சு பயன்படுத்தி முன்னுக்கு வாங்க. சுபம். நன்றி. என்னோடய செல் நம்பர் கொடுத்துருக்கேங்க. நன்றி. சுபம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லாத்துக்கும் எனக்கு ஷேர் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். நிறையா பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணுறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு அனைத்து பேருக்குங்க நன்றி கூறிக்கிறேன். ஏன்னா உங்களை நான் பார்த்ததில்லை. நான் உங்களுக்கு தனியாக ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேங்க. பாருங்கள், ஒவ்வொரு தடவை திருப்பி இது இப்போ காட்டுறேன். நன்றி. சுபங்க.